ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரியம் உபாஸ்பகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம்னு சொன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார். 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா, ஏகாதசி வருது. 2ஆம் தேதி அன்றைக்கி 2/7/2024 அன்றைக்கி ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள். கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோன்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு, நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, திருத்தியை, சதுர்த்தி அண்டு அமாவாசை, இந்த 3 திதிகளும் வந்துடுறது. எப்படி வருது அப்படின்னா, 4ஆம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள், ஏதாவது ஒரு நாழிகை 2 நாழிகை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது சதுர்த்தி பார்த்தேன்னா சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி, சதுர்த்தசி பார்த்தேனால் 14ஆம் நாள், அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி பார்த்தேனால் 54 நாழிகை 35 வினாழிகை இருக்குது. அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுடுறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சு விடுறது. அதனால் 3 திதி வர்றது இந்த நாளில். நம்மளுக்கு பார்த்தேனால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை 60 நாழிகைன்னு சொல்லி, இந்த 60 நாழிகையில் 3 திதிகள் வந்ததே ஆனால் அது அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. ஏன்னால் கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அது தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கங்களில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவரை கொடுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தே ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது
அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாட்டி துவாதசி வேறு வருது, அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் ராசி சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து, உங்களுடைய ஏற்ற காலங்கள், இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள், அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால். அதற்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஆண் ராசி, காற்று ராசி, கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதுவும் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருந்தாலும் உடல் நிலையத்தில் சனி பகவான் வேறு, அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாமேன்னு உடம்புல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அதை தவிர 8ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க. முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் 5, 7 சம்பந்தம் சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறது. காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரனோட சம்பந்தத்தில் 5, 7ஆம் அதிபதிகள், 5ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேல் படிப்புக்கு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதும் 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரம் சந்திர பகவான், அதாவது 1/7/2024 7/7/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். செவ்வாயோடு சேர்ந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. அதனால் சந்திர மங்கள யோகம் அமையிறது. 3ஆம் இடத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய 6ஆம் அதிபதியும் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக 2ஆம் தேதி மத்தியானம் வரலும் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர இந்த இரும்பு சம்பந்தமான, நெருப்பு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவாளுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 4ஆம் தேதி மாலை ஒரு 5 மணி 5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம். இந்த மாதிரியான யோகம் அமையும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடம் போகும்பொழுது பார்த்தலையானால் சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது விசேஷம். ஏன்னா 5, 6 அதிபதி பரிவர்த்தனை யோகம் அடைகிறதன் மூலியமாக பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி ஏற்படும். இருந்தாலும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்க வேண்டிய காலகட்டாயம் அமையக்கூடும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் தேதி ஈவினிங் ஒரு 11:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால் ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும். அதுவும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா, விவசாயம் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா, விவசாயம் பார்க்குறவா, அதை தவிர இந்த நிலம் வச்சுட்டு இந்த தென்னை மரம் இதெல்லாம் பண்ணுறவா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று ராசியிலேயே உட்கார்றதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம்னு சொல்கிறோம். உடல் நலத்தை கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கோங்க, ரொம்பவும் முக்கியமானது அப்படின்றத சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி உண்டான கோவிலில் போய் எள் தீபம் போட்டுட்டு வாங்க சனிக்கிழமை அன்றைக்கி. உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல அதுவே விலகிச் செல்லும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.